ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் இந்த 79வது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய தேசம் ஒரு நாள் ஆங்கிலேயர்களின் கையிலே அடிமைப்பட்டிருந்ததை நாம் எல்லாரும் அறிவோம். அதற்காக நம்முடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நமக்காக போரிட்டு அவர்கள் இந்த சுதந்திரத்தை இந்தியாவிற்கு வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். வேதாகமத்திலே நாம் இப்படி பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒரு மனுஷனுக்கு உண்மையான விடுதலை எங்கிருந்து வருகிறது தெரியுமா? வேதத்திலிருந்து தான் வருகிறது. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த இயேசுவை ஒருவன் அறிந்து கொள்ளும்போது அவனுக்கு மெய்யான விடுதலையை ஆண்டவர் தருகிறார். பாவம், சாபம், பிசாசின் பிடியிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருகிறார். இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். இயேசுவை அறிகிற மக்களுக்காக ஜெபியுங்கள். விசேஷமாக விசுவாசிகளுக்காக நான் சொல்லுகிறேன். நம்முடைய தேசம் உண்மையான விடுதலையை, பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து மெய்யான விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேசத்தில் ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டிருக்கிற பாவங்கள், அக்கிரமங்கள், துணிகரமான காரியங்கள், பலாத்காரங்கள், இவைகள் இருந்தெல்லாம் நம்முடைய தேசம் விடுதலையாக இன்றைக்கி நேரம் எடுத்து ஒரு 5 நிமிஷம் நம்முடைய தேசத்திற்காக தனியாக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, அன்பின் பிதாவே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, எங்கள் ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ளவும், ஆண்டவரே, எங்கள் தேசம் விசேஷமாய் உங்களை அறிந்து கொள்ளவும் கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. எங்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்களை கர்த்தர் நீர் ஆட்கொள்ளுங்க. எங்கள் தேசத்தில் நடக்கிற எல்லா அக்கிரமமான காரியங்கள் மாறட்டும். எங்கள் தேசம் செழிப்புள்ள தேசமாய், ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாய் ஆண்டவரே, எங்கள் தேசம் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.